அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கு நான் ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ஒன்று உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேங்க. அது என்னன்னா யாவை அரிசி. இது பழமையான அரிசி கஞ்சி தாங்க. இது யாவை நொய் எல்லா நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குதுங்க. அடுத்தது நெல் பொரி. இது ரெண்டு தாங்க இந்த கஞ்சிக்கு முக்கியமானது. என்ன அளவுன்னு சொல்லும் பொழுது 2 டம்ளர் தண்ணி நான் எடுத்துக்கிறதுங்க. அதுக்கு 2 ஸ்பூன் யாவை அரிசி நொய், 2 ஸ்பூன் நெல் பொரி, அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இப்போ 2 ஸ்பூன் நான் அந்த தண்ணியில் போடுறேன் பாருங்கள். கொதிக்கிற தண்ணி கொதிக்கிற தண்ணியில் 2 ஸ்பூன் நான் போடுறேன். இது எதுக்குங்க? கஞ்சிக்கு தானே, தொப்பையை குறைக்கிறதுக்காங்க. அதுலேயே நமக்கு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபுல்ஃபில் வரத்துக்காக 2 ஸ்பூன் நெல் பொரி போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க. இது நாம் எப்படி சாப்பிட்லான்னா, இப்போ சுகர் இல்லாதவங்க மோர் உப்பு போட்டு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு சாப்பிட்லாங்க. சுகர் இருக்கிறவங்க நல்ல மோர் உப்பு போட்டு சாப்பிட்லாங்க. அது நம்மளுடைய இஷ்டங்க. இது மாதிரி குடித்தோம்னா நமக்கு தொப்பை கரையுங்க. நன்றிங்க. இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் பால், தயிர், மோர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே பாருங்கள், கஞ்சி சுவையாக தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு தொப்பை சீக்கிரம் கரைஞ்சிரும். அதே சமயத்தில் நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நைட்டில் குடிச்சிங்கனாக்கா பெரும்பாலும் நம்ம இதுதான் நமக்கு சாதம், அப்புறம் சப்பாத்தி, தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தொப்பை வர்றதுக்கு. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் சில பேருக்கு ஃபுல்ஃபில் ஆகாது, பசி எடுத்துக்கும். இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அந்த நெல் பொரி போடுறதுனால உங்களுக்கு பசியும் எடுக்காது. அதிகமாக கரைஞ்சா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு கொழுப்பு சேராது. ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தியான இந்த கஞ்சி நீங்களும் எல்லோரும் பயன்படுத்துங்க. இது எல்லா ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில், அதே மாதிரி நீங்கள் நெட்டில் தேடினாவே இந்த பழங்கால அரிசியில் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஷாப்பிங்லேயும் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. திணை, வரகு, சாமை மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நொய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் யாவை அரிசி நொய். இதை பாருங்கள், இந்த பேக்கெட் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் யாவை அரிசி பேக்கெட்டு. ஸோ இது மாதிரி விற்கிதுங்க. ஆன்லைனில் வாங்கினது தான் இது. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கஞ்சி இப்போ சுவையாக தயாராகிடுச்சுங்க. இந்த பாருங்கள், அழகாக ஊற்றுறாங்க. இதில் மோர் வேணாலும் ஊற்றிக்கலாம், உப்பு வேணாலும் போட்டுக்கலாங்க. இதில் சில பேர் வேணால் என்ன பண்ணுவாங்களா, மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டு பொறுத்து தான். பட் இது அரிசி கஞ்சி மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட். இப்போ அவங்க மோர் சேர்க்க போகிறாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் சால்ட், இந்து உப்பு தான் சேர்க்க போகிறாங்க. இப்போ இந்து உப்பு இதை போட்டு கலந்துட்டு குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க, ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஈஸியாக குறையுங்க. இதை குடிச்சு பாருங்கள். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்த்து பொறுத்து தான். இப்போ நிறைய பேருக்கு இது நல்லா 1/2 கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோலாம் குறைஞ்சிருக்கு. நம்மளோட ஹெல்த்தை பொறுத்து தான் இது மாறுபடும். உடலுக்கு உடல் வித்தியாசப்படும். பட் கட்டாயம் இது குறையுங்க. இந்த அரிசி மிக பழமையான அரிசி, யாவை அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு நல்ல ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம். வணக்கம்.